கடலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இருவரை விடுவிப்பதற்காக லஞ்சம் வாங்கிய பெண் காவல் ஆய்வாளர் மற்றும் ஒரு பெண் போலீஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது சிறுமி ஒருவர் தனது தாய் மற்றும் சித்தப்பா கட்டுப்பாட்டில் வளர்ந்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவன் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதேபோன்று சிறுமியின் சித்தப்பாவும் சிறுமியை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்து சிறுமி விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையின் முடிவில் 17 வயது சிறுவன் மற்றும் சிறுமியின் சித்தப்பா மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் ஆகிய 3 பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிந்து மூவரையும் கடந்த 17ஆம் தேதி கைது செய்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று அந்த சிறுமியை வேறு சிலர் கூட்டாக சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததால் போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரை பிடித்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது அந்த இளைஞர்களிடமும் சிறுமியிடமும் போலீசார் விசாரணை நடத்திய போது கூட்டு பலாத்காரம் நடக்கவில்லை என்பது தெரிய வந்தது. போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்த இளைஞர்கள் சிலரை விடுவிப்பதற்காக அவர்களிடம் 20,000 ரூபாய் பணத்தை போலீசார் கேட்டதாக கூறப்படுகிறது. போலீசார் கேட்ட லஞ்ச பணத்தை அந்த இளைஞர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸ் எழுத்தர் சிவசக்தியிடம் கொடுத்துள்ளனர். சிவசக்தி அதனை காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விசாரணை நடத்த அதில் 2 பெண் போலீசாரும் பணம் பெற்றது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் காவல் நிலைய எழுத்தர் சிவசக்தி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். லஞ்சம் வாங்கியதாக ஒரு பெண் போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் போலீசாரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.